இப்ப திடீர்னு நான் திராவிடத்தை ஒழிப்பேன், நான் வந்து பெரியார் என்ற அந்த பிம்பத்தையே வந்து வெட்டி வீழ்த்துவேன், நான் படிக்கிறேன், எனக்கு தெளிவு வருது, நான் மாறுறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்போ? அப்ப நீ 48 வயசு வரைக்கும் படிக்கவே இல்லையா? அவரே பெண்களுக்காக பெரியார் போராடினார் அப்படின்லாம் பேசியிருக்காரு, சமீபமாவே பேசியிருக்காரு. அதைத்தாங்க நானும் சொல்றேன், அவரே பேசி இருக்கிறார். வடிவேலு சொல்ற மாதிரி அது வேற வாயி இது நார வாயின்ற. ஆளுநர் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை மதிக்காமல் வெளியேறியதெல்லாம் இந்த சீமானுக்கு பெரிய விஷயமெல்லாம் கிடையாது, சரியா? இவருக்கு வந்து புதுவையினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பிடிக்குமே தவிர தமிழ்நாட்டினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பிடிக்காது. பாரதிதாசன் பாடல்ன்ற அடிப்படையில தானே போட்டதா? பாரதிதாசன் யாரு? பெரியாருடைய கருத்துக்களை கவிதைகளால் பாடியவர் பாரதிதாசன். அவர் ஒரு திராவிட கவிஞர். வெக்கமா இல்ல உனக்கு? அவங்க எல்லாம் போராடி திராவிட என்ன அப்படி பண்ண முடியாதுங்கிற. அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆதித்தனாரெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, மாப்போசி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் வந்து திறமை பத்தாது, அவங்களுக்கு எல்லாம் வந்து அறிவு பத்தாது, நான் தாண்டா பெரியவன் அவங்கள விட. சிங்களன் கூட பிரபாகரனை இழிவுபடுத்தி எங்கேயுமே பேசினது கிடையாது. அவருடைய வீரத்தை மதிக்கிறவனா தான் அங்க இருந்திருக்கான். இவ கேடுகட்ட சிங்களவனா இருக்கான். சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட இயக்க தமிழ் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபமாக தான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குறித்து நிறைய விஷயங்கள் பேசினீங்க உங்கள் இயக்கம் சார்பாக. தொடர்ச்சியாக சீமான் பேச்சுக்கு நீங்கள் பதிலடி கொடுத்துக்கிட்டே வரீங்க. தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற சூழலில் சட்டமன்றத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த சூழலில் வந்து சீமானுடைய பேச்சும் சர்ச்சையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. பெரியார் குறித்து அவர் சொன்ன ஒரு கருத்து, பெரியார் சொன்னதாக அவர் சொன்ன ஒரு கருத்து ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? சீமானுடைய பேச்சுக்கு நாங்கள் பதில் சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் சீமானுடைய பேச்சுக்கு நாங்கள் பதில் சொல்லலை. சீமானுடைய பொய்களுக்கு நாங்கள் வந்து சரியான ஒரு விடையை மக்களுக்கு வந்து நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம். அப்படிதான் நான் சொல்லுவேன். அது வந்து பேச்செல்லாம் கிடையாதுங்க. அது வந்து ஒரு குடிகாரனினுடைய உளறல், ஒரு பைத்தியக்காரனினுடைய பேச்சு. இன்னொன்று சொல்லப்போனால் அது வந்து ஒரு பொய், அவ்வளோதான். வடிகட்டின பொய். அவன் பேசுறது எல்லாமே வடிகட்டின பொய். அதில் 1% கூட உண்மையை கண்டுபிடிக்கவே உங்களால் முடியாது. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய சாதனையாளர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு பொய்களை பேசக்கூடியவர் அவர். அதாவது தலைவர் கலைஞர்கிட்ட வந்து ஒரு முறை பேசிட்டு இருக்கும்போது எங்களுடைய பேரவையினுடைய தலைவர் நிறைய அவர் மேடைகள்லேயே வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு, பேராசிரியர் சுபவி அவர்கள். அதாவது ஐயா, இந்த மாதிரி இவங்களோடலாம் அரசியல் செய்ய வேண்டியது இருக்கேன்னு என்னைக்காவது நீங்கள் வந்து வருத்தப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறப்போ தலைவர் சொன்னாராம், இல்லை அது எப்படிப்பா, காலம் யாரை வந்து நமக்கு எதிராக நிறுத்துதோ கொண்டு வந்து நிறுத்துதோ அவங்களோட தானே நம்ம அரசியல் செஞ்சாகணும். அப்படி பார்த்தா என்னோடு அரசியல் செய்ய வேண்டியது இருக்கேன்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து இது பண்ணியிருக்கலாம், வருத்தப்பட்டிருக்கலாம், அப்படிலாம் இருந்திருக்கோம்ல. அப்படிலாம் நம்ம பார்க்கக்கூடாது. காலம் யாரை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறதோ அவர்களோடு தான் நம்ம அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதாக பேராசிரியர் சுபவி அவர்கள் வந்து எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நிறைய மேடைகளிலும் கூட அவர் அதை பேசியிருக்கிறார். ஆனால் காலம் பல நேரங்களில் வந்து ரொம்ப கொடூரமானதா மாறிடுது. ஒரு கொடுமையான நிகழ்வுகளை வந்து நமக்கு நிகழ்த்தி காட்டிடுது. அப்படி வந்து இந்த இந்த சூழல்ல காலம் வந்து யாரை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னா, ஒரு சாக்கடை புழுவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கடுமையா கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது எங்களுடைய கொள்கை வழிகாட்டியை, தமிழ்நாட்டினுடைய தலைவர் தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தி ஒருத்தன் பேசுறானா, இதுக்கு மேல எதுக்குங்க அவனுக்கு மரியாதை தரணும்? கொள்கை வழிகாட்டின்னு தான் பேசியிருக்காரு இது வரைக்கும். அவர் அதாவது என்ன சொல்றது, வடிவேலு சொல்ற மாதிரி அது வேற வாயி இது நார வாயின்ற கணக்குல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இப்படிதான் பதில் சொல்ல முடியும், சரியா? அப்போ அப்படிப்பட்ட அந்த சாக்கடை புழுவை எல்லாம் கொண்டு வந்து காலம் இப்பொழுது நிறுத்தி இருக்கிறது. தவிர்க்க முடியாத ஒரு சூழல் பேச வேண்டும். என்ன பார்த்து பயப்படுறீங்கன்னு அவர் கேக்குறாருல்ல, சீமான் கேக்குறாருல, இதுக்கு நான் ஒரு ஆளே இல்லைன்னா என்ன பார்த்து ஏன் பயப்படுறீங்க? இது பயம் கிடையாது. அதாவது அவர் நினைச்சுக்கிறாரு, அதாவது தன்னை திட்டுறதையெல்லாம் ஒருத்தன் பெருமையா பேசிக்கிறான் பாத்தியா, டேய் அவன் என்ன திட்டான்டா, அவன் என்ன கெட்ட வார்த்தையில திட்டான்டா, அவன் அசிங்கமா திட்டான்டான்னு சொல்றதெல்லாம் ஒருத்தன் பெருமையா வந்து பிரஸ் மீட்ல பேசுறான்னு சொன்னா அவன் எவ்வளவு கேவலமானவனா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க நீங்க, சரியா? அதனால அவருக்கு பயந்துகிட்டெல்லாம் நாங்க ஒன்றும் பேசலைங்க. அதாவது நான் ஏற்கனவே மேடைகள் எல்லாம் பேசின அதே விஷயத்த தான் நான் சொல்றேன். ஐயா பெரியார் அவர்கள் சொன்ன அதே விஷயம்தான். ஒரு பெரிய சந்தையில 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 3 பேர் வந்து முடிச்ச வைக்க மொல்ல மாதிரி
ஒரு திருட்டு பையன் நுழைஞ்சிட்டான்னு சொன்னா, அங்க இருக்கிறவன்லாம் ஜாக்கிரதையா தான் இருப்பான். அதுக்கு வந்து உடனே அந்த திருட்டு பையன் மேல ஒரு பயம், அந்த மொள்ள மாரிய பார்த்து பயப்படுறான் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. சரியா? ஏன்னா அவனுக்கு வந்து அந்த 3 பேருக்கும் வந்து முடிச்சு அடுத்தவனுடைய முடிச்ச வச்சு அவனுடைய அந்த பொருள கொள்ளையடிச்சுட்டு போறதும், திருடிட்டு போறதும், இதுதான் அவனுக்கான வேலை. அதுக்கு அவனுக்கு எந்த எத்திக்ஸும் பார்க்க மாட்டான். எதையும் வந்து அவனுக்கு ஒரு ஒரு வரையறை கிடையாது. ஒரு எதுவுமே கிடையாது. ஒரு ஒரு நியாயமும் அவனுக்கு கிடையாது. ஆனா, அவன பார்த்து இவங்கலாம் பயப்படுறாங்கன்னு அவன் நெனச்சுக்கிட்டான்னா, அது அவனுடைய முட்டாள்தனம் அது. சரியா? இதுதான் வந்து இந்த நாங்க வந்து பேசுறதுக்கோ, அல்லது அந்த விஷயத்தை வந்து அவங்க சொல்றது பொய்யி அப்படின்றத மக்களுக்கு சொல்றதுக்குமான ஒரு கடமை இல்ல எங்களுக்கு கொள்கை இருக்குன்னு நாங்க ரீதியா அவர நீங்க நெனைக்கிறோம். எதிர்த்து பேசுங்க. அந்த ஆளோட இப்ப அவரு கொள்கை என்ன? சொல்றாரு, திராவிடர் ம், திராவிடர்கள்னு சொல்றாங்கல்ல, ம். அவங்கள ஒழிக்கிறது தான் என்னுடைய கொள்கை. இப்படி ஒரு கொள்கைய உலகத்துல எங்கேயாவது எவனாவது சொல்லி பார்த்திருக்கீங்களா? ஒரு அரசியல் கட்சி தலைவன் சொல்லி? அதாவது என்னன்னா, இல்ல அந்த தத்துவத்த தானே. ம். உன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத முன்வைத்து அரசியல் கட்சி நடத்தியவர்கள தான் நம்ம பார்த்திருக்கோம். நீங்க உங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத சொல்லி, நீங்க அரசியல் கட்சியை நடத்தும்போது, அந்த பயணத்துல வருகின்ற தடைகளை, எதிரிகளை யார் அப்படிங்கிறத அடையாளம் காட்டி, நீங்க அவர்களை எதிர்த்து அரசியல் செய்யலாம். ரைட்டா? ஆனா, ஒரு அதாவது வந்து ஒரு என்னுடைய கொள்கையே வந்து அடுத்தவர்களை ஒழிப்பது தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இப்ப சொல்லியிருக்காங்களா? பாசிசம் ஒழிகன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அதாவது சனாதனம் வந்து டெங்கு மாதிரி அத ஒழிக்கணும்னு உதயநிதி பேசினார்ல. கண்டிப்பா. கண்டிப்பா பேசணும். இல்லன்னு நாங்க சொல்லல. ஆனா என்ன அது ஏன் எந்த சென்ஸ்ல அத பேசுறாங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு ஒரு நாட்டினுடைய இந்த ஒரு தமிழ்நாட்டினுடைய சித்தாந்த பின்புலம் அப்படிங்கிறது அரசியல், சமூக களத்தினுடைய அந்த தளத்தினுடைய சித்தாந்த பின்புலம் அப்படிங்கிறதே வந்து பெரியாரியம் தான், திராவிட இயக்கம் தான் அப்படிங்கிறது, இங்கே இருக்கின்ற ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு இல்ல அந்த கட்டமைப்பு கொள்கை சார்ந்து நீங்க அப்படிங்கிறது. பயணிக்கிறீங்க. இல்ல, இல்ல, அது இல்ல இல்லன்னு கண்டிப்பா. அவரு சொல்றாரு. சொல்றேன். கண்டிப்பா. சரியா? அப்படி ஒரு தமிழ்நாட்டுல, நீ வந்து இப்ப திடீர்னு அவர் அதாவது நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இததான் நாங்க பேசிட்டு இருக்கோம். எங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது தொடக்கத்திலிருந்தே பாசிச எதிர்ப்பு, பாசிச ஒழிப்பு, சாதி ஒழிப்பு, மத எதிர்ப்பு. இதுதான் வந்து நாங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதிலிருந்து ஒரு புள்ளி கூட நாங்க நகர்ந்ததே கிடையாது. தொடக்கத்திலிருந்து இப்ப வரைக்கும் இனிமேலும். சரியா? ஆனால் இந்த சீமான் இதற்கு முன்னாடி பேசிய பேச்சு என்ன? இப்ப பேசின பேச்சு என்ன? இப்ப திடீர்னு நான் திராவிடத்தை ஒழிப்பேன். நான் வந்து பெரியார் என்ற அந்த பிம்பத்தையே வந்து வெட்டி வீழ்த்துவேன். நான் படிக்கிறேன், எனக்கு தெளிவு வருது, நான் மாறுறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்போ? அப்ப நீ 48 வயசு வரைக்கும் படிக்கவே இல்லையா? 48 வயசு வரைக்கும் நீ எதையுமே படிக்கலையா? தெரியாம தான் கேட்கிறேன். ஏங்க ஒரு 10 வயசு பையங்க, அவனுக்கு புரியல. ஏதோ அறியாத வயசு அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம். 48 வயசுல 48 வயசு வரைக்கும் அவன் படிக்கவே இல்ல, இல்ல இல்லையான்னு நான் வேணாம், வேணாம். கேட்கிறேன். நீங்க இல்ல 48 வயசு வரைக்கும் நீ எதையுமே படிக்கலையா? கிழிக்கலையா? அப்பல்லாம் உனக்கு அறிவு வரலையா அப்போ? இப்பதான் அறிவு வந்துச்சா? எப்ப அறிவு வருது தெரியுமா அந்த ஆளுக்கு? 2014ல பாஜக அங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு, இந்த 10 ஆண்டுகளாக அவருக்கு அறிவு வந்திருக்கு. என்ன அறிவு வந்திருக்கு? நம்ம கல்லாவ நிரப்பணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்ற அறிவு இப்ப வந்திருக்கு. 2010லயே நாம் தமிழர் கட்சி அதுதான். தொடங்கியாச்சுங்க. 2014க்கு ஏன் போறீங்க? 2010ல தொடங்குனாலும் கூட, தொடக்குன காலத்துல இருந்தெல்லாம் அவர் இந்த அளவுக்கெல்லாம் வந்து பேசினதே கிடையாது. அவர் தமிழ் தேசியம் அப்படின்னு முன்னாடி வந்தாரு. அதுக்கு முன்னாடியே வந்து ஈழப் பிரச்சனையை முன்வைத்து அததான் வந்து அவர் தன்னுடைய அரசியலாக முன்னிறுத்தினார். புரியுதுங்களா? அதாவது எப்பவுமே தமிழ்நாட்டு அரசியலோடு ஈழ அரசியலும் இழையோடிக்கிட்டே இருக்கிற ஒரு மாநிலம் தான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஆனால் அதில் தனியாக பிரித்தெடுத்து ஈழ அரசியலை மட்டுமே முன்வைத்து இவர் ஒரு கட்சிய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தமிழ் தேசியம்னு வந்தாரு. ஆனால் அந்த காலகட்டத்துல இவருடைய இப்ப சொல்றாரு இல்லையா, என்னுடைய பேராசான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாருல்ல. யார? மணியரசன் அவர்களை வந்து தன்னுடைய பேராசான்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு. அந்த பேராசான் என்ன செய்வார்? என்ன சொல்லுவார்? பல இடங்களில் அவரே சொல்லியிருக்கிறார். நாங்கள் மட்டும் தான் தமிழ் தேசிய இயக்கம். சரிங்களா? மத்தவங்க யாரையும் நாங்கள் வந்து தமிழ் தேசியம் பேசுபவர்களாக நாங்கலாம் ஏத்துக்க மாட்டோம். அதையெல்லாம் நாங்கள் தமிழ் தேசியம் ஏத்துக்க மாட்டோம்னு தான் அவர் சொன்னாரு. அவரைத்தான் இவர் பேராசான்னு வரிச்சுக்கிட்டாரு. இப்போ இவர் வந்து தமிழ் தேசியம் பேசுறாரு. அப்போ 2014க்கு பிறகு அவருக்கு ஒரு பெரிய அறிவு வருது அப்படிங்கிறத நான் முதல்ல சொன்னதுதான். எப்படி வந்து கல்லா கட்டலான்ற அறிவு வந்து அப்ப அவருக்கு வருது. ஏன்னா, அப்படி அவர் இதுவரைக்கும் ஒரு கட்சியை தொடங்குறவங்களுக்கு எப்பவுமே வந்து குறைந்தபட்சம் அ ஒரு ஒரு தேர்தல்லையாவது ஜெயிக்கணும். ஒரு இடத்தையாவது பிடிக்கணும். சரிங்களா? இல்ல ஒரு கட்சிக்கு ஆதரவு ஒரு பெரும்பான்மை கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பியாவது வாங்கிரணும். இப்படிதான் வந்து ஒவ்வொரு அது அது சரியோ பதவி தவறோ முக்கியம் இல்ல. இருங்க பதவி முக்கியம் இருங்க இல்ல. நான் சண்டை சொல்றேன். அது போடணும் அதான் சரியோ முக்கியம். அது சரியோ தவறோ ஆனா அப்படிதான் வந்து அரசியல் கட்சிகளினுடைய இது வந்து இருக்கும். ஏன்னா அ தன் எப்பொழுதுமே வந்து இங்க ஒரு அதிகாரம் கையில் இருந்தா மட்டும்தான் அவங்க சொல்வதை வந்து 4 பேர் கேட்பாங்க. இல்ல, அதையும் அப்படிங்கிற ஒரு சொல்றாருல்ல. அதிகாரம் என் கைக்கு வரட்டும் அப்புறம் பாருங்கன்னு சொல்றாரு. இங்க என்ன கனவு கண்டதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குங்க.
சரியா? அதெல்லாம் நம்ம வந்து தடுக்க முடியாது. ஸோ அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இவருக்கு கட்சி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதோ, அல்லது அதை இப்ப அவர் நடத்துறதுன்றதோ, ஒரு தேர்தலில் போட்டியிடணும், தன்னை நம்பி இருப்பவர்களை வந்து அதில் வெற்றி பெற வைக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுல வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ ஆகணும். இந்த எந்த நோக்கமுமே அவருக்கு கிடையாதுங்க. அவருடைய நோக்கம் கட்சி ஆரம்பித்தது அப்படின்றது அவருடைய சுயநலத்திற்காக. அதை வைத்து பணம் சம்பாதிப்பதற்காக. அவ்வளவுதான். இத வந்து புரிஞ்சுகிட்டு தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து கூட்டம் கூட்டமாக அந்த தம்பிகள் இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்காங்க. இல்ல அப்ப வெளியில வந்து சொல்றாங்க. தத்துவ ரீதியா, அரசியல் ரீதியா அவர எதிர்கொள்ள முடியாதா உங்களால? என்ன தத்துவங்க இது? இப்ப தனிப்பட்ட முறையில அவரு வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சாருன்ற விமர்சனங்கள தாண்டி, இல்ல இருங்க, இருங்க. என்ன தத்துவம்னு சொல்லுங்க. முதல்ல திராவிடம்னு ஒண்ணு இருங்க, இல்லன்னு தானே அவர் இருங்க, தொடர்ச்சியா இருங்கங்க. பேசுறாரு. என்ன பெரியார் வந்து எப்படி வழிகாட்டியா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன தத்துவம் அவரோடதுன்னு முதல்ல அவர சொல்லுங்க. நான் அவர் ஸ்டைல்லயே நான் கேட்கிறேன். என்ன தத்துவம் அந்த ஆளோடதுன்னு முதல்ல தெளிவா தமிழ் தேசியம், தமிழ் தேசியம். ஒரு ஒரு என்ன தமிழ் சரி தமிழ் தேசியம் உங்களுடைய தத்துவம்னே வச்சுக்கோங்கங்க. தமிழ் தேசியம் அவருடைய தத்துவம்னா, அந்த தமிழ் தேசியத்தை அடைவதற்கு என்ன இலக்கு வச்சு, என்னென்ன வேலை திட்டங்கள் நீங்க வச்சிருக்கீங்க? இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழ் தேசியம்னா என்ன மாதிரியான தமிழ் தேசியம்? அது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரான அதோடு எதிர்த்து நிற்கின்ற, எதிர்நிலையில் நிற்கின்ற தனி இறையாண்மையுள்ள ஒரு தமிழ் தேசியமா? இல்ல இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு தமிழ்நாடு ஒரு ஒரு தன்னுரிமையா? என்ன கேட்கிறீங்க நீங்க? இந்த தெளிவு உங்களுக்கு முதல்ல இருக்கா? அப்படி நீங்க வந்து பேசுனீங்கன்னா, நான் மணியரசன் அவர்கள் சொல்லுகின்ற தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இந்திய தேசியத்திற்கு எதிரானது. அப்படின்னு தான் அவர் முதல்ல வந்தாரு. இப்ப அவரே அத வந்து இந்து அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாரு. மணியரசன் அவர்கள் இன்னும் அடுத்து கொஞ்ச நேரத்துல வந்து இன்னும் கொஞ்ச நாட்களில் வந்து இந்திய தேசியத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக அதையும் ஏத்துக்குவாரு. இந்து தேசியத்தையும் அவர் ஏத்துக்குவாருன்னு வச்சுக்கோங்க. அது வேறு. இப்ப இவருக்கே வந்து அவர் யாரு? நம்ம ஐயோ! அவரு பல நேரங்கள்ல ரொம்ப நல்லவரா பேசுவாருங்க. அவர் யாருங்க? அர்ஜுன் சம்பத். அவரே வந்து ரொம்ப சுருக்கமாக வந்து சீமானுக்கு ஒரு டெஃபினிஷன் வந்து அவர் சொல்றாருங்க. சரியா? சீமான் முதல்ல வந்து ஈழ பிரச்சனைன்னு சொல்லிட்டு திராவிடம் ஈவேரா அவருடைய மொழியில நான் சொல்றேன். திராவிடம் ஈவேரான்னு பேசினாருங்க. அதுக்கப்புறம் வந்து ஈழ பிரச்சனை பிரபாகரன்னு பேசினாருங்க. அதுக்கப்புறம் தமிழ் தேசியம்னு வந்தாருங்க. அதுக்கப்புறம் முருகனை ஏத்துக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து முருகனை வந்து எல்லாம் ஊரு பச்சை ஆடை கட்டிக்கிட்டு ஊர் ஊரா போனாருங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணனை ஏத்துக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க. அவர் இந்தியாவை ஏத்துக்குவாருங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்து மக்கள் கட்சிக்கே வந்துருவாருங்க. முடிஞ்சுச்சுங்க சீமானோட சாப்டர். சரியா? அதனால நீங்க முதல்ல சொல்லுங்க. உங்க தம்பிகளுக்காவது குறைந்தபட்சம் சொல்லுங்க. இந்திய தேசியத்தை எதிர்த்து நீங்க வந்து தமிழ் தேசியத்தை கட்டமைக்க போறீங்க அப்படின்னு சொன்னா, ஏன் அப்புறம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட தேர்தல்ல ஏன் போட்டியிடுறீங்க? ஏன் போட்டியிடுறீங்க? அப்ப நீங்க தேர்தல் ஒரு வேளை கற்பனையா கூட வச்சுக்கோங்களேன். கற்பனை தான். அது கற்பனையில கூட நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. அவங்கள்ல யாராவது ஒருத்தர் வெற்றி பெற்று நீங்க வந்து தேர்தல்ல வெற்றி பெற்று நீங்க சட்டமன்றத்திற்கோ அல்லது வந்து நாடாளுமன்றத்திற்கோ யாராவது போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க போய் என்னன்னு சொல்லி உறுதிமொழி எடுப்பீங்க? என்னன்னு சொல்லி உறுதிமொழி எடுப்பீங்க? பெரிய இங்கர்சாலா அவரு? என்னன்னு சொல்லி உறுதிமொழி எடுப்பீங்க? நீங்க போயிட்டு நான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அப்படின்லாம் நான் உறுதிமொழி எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவியா நீ? அந்த தைரியம் இருக்கா உனக்கு? என்ன என்ன உங்களுடைய தமிழ் தேசியத்துக்கான வரையறை என்ன வச்சிருக்கீங்க நீங்க? என்ன வச்சிருக்கீங்க? இல்ல அப்ப நீங்க பேசுறது வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரானது இல்ல. ஏங்க தமிழ் தேசியமோ, திராவிடமோ எதிரானது கிடையாது. இவங்க அத கட்டமைக்கிறாங்க அப்படி. இவங்க தான் அத கட்டமைக்கிறாங்க. திட்டமிட்டு திராவிட இயக்கம் என்பது தமிழுக்கு எதிரானது. திராவிட இயக்கம் என்பது ஈழத்திற்கு எதிரானது. திராவிட இயக்கம் என்பது தலித்துகளுக்கு எதிரானது. திராவிட இயக்கம் என்பது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதுன்னு திட்டமிட்டு கட்டமைப்பது என்பது இந்த கைக்கூலிகள் தான் கட்டமைக்கிறாங்க. திராவிட இயக்கமோ அல்லது தமிழ் இயக்கமோ அல்லது வந்து தமிழ் தேசிய இதுவோ வேறு வேறு கிடையாது. இது அதாவது ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுக்கும் திராவிட மொழிநூல் ஞாயிறு பாவாணர் அவர்களுக்கும் இருக்கின்ற அந்த தெளிவான இருந்த பார்வை இருக்கு இல்ல இல்லையா? அங்கேயே முரண்பாடுகள் இருந்துச்சுல்ல. ஒரு சில இடங்களில் மொழி பற்றிய பிரச்சனைகளில் அந்த முரண்பாடுகள் இருந்தது. ஆனா அதையும் கூட அப்ப அவங்க வெளிப்படையாக துணிச்சலாக எழுதினாங்க. பெரியார் அவர்கள் இருந்த போதே அதை பற்றி அவர்கள் எழுதினார்கள். சரியா? பெருஞ்சித்திரனார் ஐயாவாக இருந்தாலும் சரி, பாவாணராக இருந்தாலும் சரி, வெளிப்படையாக தங்களுடைய விமர்சனங்களை வைத்தார்கள். அதை பெரியார் அவர்களும் ரொம்ப ஆரோக்கியத்தோடு அதை வந்து எதிர்கொண்டார். அப்பொழுதும் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மொழியை விட்டு இந்த மொழி பிரச்சனையில் பெரியார் வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு அப்படின்றப்போ அவங்க சொன்னது அதாவது தமிழர்களினுடைய இனநலனுக்கும் விடுதலைக்கும் தந்தை பெரியார் தான் வந்து தலைவராக இருக்க முடியும். தகுதியான ஒரே தலைவர் பெரியார் தான். ஆனால் மொழி பிரச்சனையை, மொழி ஆராய்ச்சியை பொறுத்தவரை அவர் சிறியார் அப்படின்னு அவர் சொன்னது. அதை வந்து அவர் இது எல்லாமே எப்ப என்னோட மொழியை வந்து அவர் அப்படி சொல்லிட்டாரோ அப்புறம் எப்படி அவர் தலைவரா இருக்க முடியும்?
இங்க பாருங்க, நான் மறுபடியும் வந்து நான் சொல்றேன். இவர்களை விட இந்த ஆள் வந்து பெரிய தமிழ் தேசியத்த கரைச்சு குடிச்சாளா அவரு? கேட்கிறேன் நானு. சொல்லுங்க. பெரியார் அதாவது காட்டுமிராண்டி மொழின்னு பெரியார் சொன்னாருன்னு சொன்னா, அது எந்த சென்ஸ்ல சொன்னாருன்றத எத்தனையோ முறை நம்ம சொல்லியாச்சு. நீ ட்ரவுசர் போட்ட காலத்துல இருந்து அதற்கான விளக்கம் என்னன்றத திராவிட இயக்க தலைவர்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. சரியா? அதே பெரியார் தான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தாரு தமிழுக்கு. அதனால தான் இன்றைக்கு தமிழ் வந்து கணினி பயன்பாட்டுல எளிதான மொழிகள்ல ஒண்ணா இருக்கு. இன்னைக்கு முன்னணியில நிக்குது. இதையெல்லாம் நீ வந்து மறைக்க முடியுமா? பேசு நீ. எழுத்து அவரே அவரே சீர்திருத்தம் பத்தி பேசு. அவரே யார் எழுத்து அவரே சீர்திருத்தம் கொண்டு வந்தா சொல்லு. அவரே பெண்களுக்காக பெரியார் போராடினார் அப்படின்லாம் பேசியிருக்காரு. சமீபமாவே பேசியிருக்காரு. அதத்தாங்க நானும் சொல்றேன். அவரே பேசியிருக்கிறார். அவரே பேசியிருக்கிறார். எல்லாமே பேசியிருக்கிறார். சரியா? ஆனா இப்ப ஏன் இத பேசுறாரு அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன அந்த ஒற்றை காரணம் தான். அவருக்கு ஆர்எஸ்எஸ் கொடுத்திருக்கின்ற அஜெண்டா அப்படிங்கிறது இதுதான். சீமான் தெளிவா ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறேன், இந்துத்துவ எதிர்க்கிறேன், பிஜேபி எதிர்க்கிறேன், பாஜகவை என்னை விட எதிர்க்கிறது யார் இருக்கா தமிழ்நாட்டுல கேக்குறாரு. அப்பப்ப அதிமுகவை எதிர்ப்பாரு. அப்பப்ப வந்து பல நேரங்களில் வந்து இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாரையுமே எதிர்ப்பாரு. எல்லாருமே கேள்வி கேட்பாரு. அதெல்லாம் வேற. அதாவது வந்து ஒரு என்ன சொல்றது? அரசியல் சாணக்கியத்தனம் அப்படிங்கிறது இதுலலாம் அவர் வந்து பயன்படுத்துவாரு. இல்ல ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டாவ தான் அவர் பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்றதுக்கு, அதுக்காக தான் அவர் வேலை செய்றாரு அப்படின்னு திரும்ப திரும்ப நாங்க சொல்வதற்கான காரணத்திற்கு அவங்களே வந்து வலு சேர்க்கிற மாதிரியான விஷயங்கள நான் சொல்லட்டுமா? இப்ப இவர் பேசினாரு. இப்போ அதாவது இன்றைக்கு வந்து பாண்டிச்சேரியில பேசியிருக்கிறார். புதுச்சேரியில பேசியிருக்கிறாரு. அதற்கு முதல் நாள் வந்து இங்க கடலூர்ல பேசியிருக்கிறாரு. அதற்கும் முன்னாடி பாரதியார் விழா ஒன்று எடுத்து பிறந்தநாள் விழா ஒன்று எடுத்து அதில் அவங்க வந்து பேசினாங்க. பாரதியாரை எப்ப வந்து இவங்களுடைய பெரும்பாட்டனாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. 2010க்கு பிறகு பெரும்பாட்டனாக ஏற்றுக்கொண்டார்களோ என்னவோ நமக்கு தெரியாது. ஏன்னா அதுவரைக்கும் 2010ல ஒரு இன எழுச்சி மாநாடு ஏதோ ஒண்ணு நடத்தி அதுக்கு ஒரு மலர் போடுறாங்க, சிறப்பு மலர். அதுல வந்து ஒரு 64 ஆளுமைகள் சொல்லிட்டு தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர்களுடைய படங்களை எல்லாம் போடுறாங்க ஒரு பக்கத்துல. அதுல முதல் படமே வந்து தந்தை பெரியாருடைய படம் தான் இருக்கு. அதுல எங்க தேடினாலும் உங்களுக்கு பாரதியார் படம் கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த பாரதிக்கு ஒரு பிறந்தநாள் விழா. எப்பவுமே அவங்க இறந்த நாளைத்தான் அவர்கள் வந்து கொண்டாடுவதாக அவங்க சொல்லிக்குவாங்க. ஆனால் பாரதிக்கு முதலாக ஒரு விதிவிலக்காக பிறந்தநாள் விழா வந்து கொண்டாடுறாங்க நாம் தமிழர் கட்சியில. ஏன்னா பாரதியாரைத்தான் வந்து நம்ம கிண்டியில இருக்கிற அவங்களுடைய பிக் பாஸ் ஸ்மால் பிக் பாஸ்ன்னு வச்சுக்கலாமா, ஆளுநர் ரவி அவரைத்தான் வந்து தூக்கி பிடிக்கிறார். அங்கதான் அவர் சிலை திறந்திருக்காரு. அதனால அப்ப என்ன அந்த லைன்ல நம்ம போனா தானே நமக்கான பேமெண்ட் வந்து தடை இல்லாம வரும். அதனால அவர் வந்து பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறாரு பாரதியாருக்கு. அதில் பேசுகிறார். பாரதியாரை பற்றி பேசணும்னு எடுத்தவர் பெரியாரை பற்றி பேசுகிறார், தரக்குறைவாக பேசுகிறார். அதற்காக தான் நாங்க என்ன பண்ணோம், ஜனவரி 5ஆம் தேதி சைதை தேரடியில் வந்து கண்டித்து ஒரு கூட்டம் வந்து நாங்க போட்டோம். நீங்க முதலியே தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இவரெல்லாம் பேசுறாருல. இவர் பேசி இவ்வளவு எதிர்ப்புகள் வரும்போது அவருக்கு யார் ஆதரவாக வந்து நிற்கிறார் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. இவரு முன்னாள் ஐபிஎஸ் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஆதரவு கொடுக்கிறார். அண்ணன் சீமானுக்கு நான் ஆதரவு தருகிறேன் அப்படின்னு தானா அவர் வராரு. ஆதாரத்தையே இருங்க, கொடுக்கிறேன்றாரு. அதான் சொல்றேன். ஆதரவு தருகிறேன். அவர் பேசியதற்கெல்லாம் என்னிடம் ஆதாரம் இருக்கிறது. அத வந்து நான் குடுக்குறேன் அப்படின்னு அவர் வர்றாரு முன்னாடி. சரியா? இன்னைக்கு ஏதோ 6 மணிக்குள்ள ஆதாரம் குடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா குடுத்துட்டாரா என்னன்னு நமக்கு தெரியல. குடுத்திருக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே பத்திரிக்கையாளர்கள் நீங்க தனியா ரூம்க்கு வாங்க நான் ஆதாரம் குடுக்குறேன்னு சொன்னாரு. ஆனா குடுத்தாரான்னா இதுவரைக்கும் எந்த பத்திரிக்கையாளர்களும் வெளியில அத சொல்லவே இல்ல. குடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வெளியிட்டிருப்பாங்க. அவர் குடுக்கவே இல்ல. சோ பொய்களுக்கான ஆதாரங்களை எங்க போய் அவங்க தேடுவாங்க பாவம். சரியா? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருப்பாரு அந்த பாஜக கட்சியில. பாவம் இப்ப இவரு லண்டன்ல இருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறமா மனுஷன மறுபடியும் ஓரம் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரைக்குடிக்காரர் ஒருத்தர். ஹெச் ராஜா. அவர் வந்து தம்பி சீமானுக்கு வந்து ஆதரவு. சரிங்களா? அப்போ யாரெல்லாம் இவரை ஆதரிக்கிறார்கள், அதுவும் முன்கூட்டியே வந்து இவருடைய பேராசான் கூட வந்து பாவம் பிள்ளைக்கு ஆதரவு அதுக்குள்ள குடுத்துட்டாரா என்ன நமக்கு தெரியல. அவரு பின்னாடி வருவாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த லைன்ல வருவாரு. ஆனா முன்வரிசையில யாரு நிக்கிறாங்க, இவரை காக்கின்ற படைவரிசைகளாக யார் நிக்கிறாங்க தளபதிகளாக அப்படின்னா, பாஜகவினுடைய தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை நிற்கிறார். அதுக்கப்புறமா வந்து அவர் யாரு தேசிய பொறுப்புல ஏதோ ஒண்ணுல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஹெச் ராஜான்றவர். ஸோ அவர் வந்து நிக்கிறாரு. இன்னும் வருவாங்க படைவரிசைகள் வரிசையாக அதுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிப்பாங்க. அப்ப வந்து இது ஆர்எஸ்எஸ்க்கான குரலா இல்லையா? நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்கங்க. இன்னைக்கு பேசும்போது அவர் பேட்டியில சொல்றாருல்ல, செய்தியாளர் சந்திப்புல, இஸ்லாமியர்களை குறித்த பெரியார் அப்படி பேசிட்டார், இப்படி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அண்ட புழுகை எல்லாம் அள்ளி விடுறாருல்ல. அதுக்கு ஆதாரம் கேட்டா அவர் வேற என்ன சொல்றாரு? ஆதாரம் பூட்டி வச்சுட்டாங்க. ஆதாரத்தை எல்லாம் பூட்டி வச்சுட்டாங்க. எங்க பூட்டி வச்சிருக்காங்க? இந்த இருக்கு பெரியார் திடலு. போய் எத்தனை மாணவர்கள் வந்து பிஹெச்டி ஆராய்ச்சிக்காக அங்க போய் படிச்சிட்டு இருக்காங்க. யாராவது அங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல நீ பெரியார் திடலுக்குள்ள வரக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களா? இப்ப கூட நீ போ.
நாங்க வேணா ஒரு உதவிக்கு வேணா ஒரு ஆள் அனுப்புறோம். ஏன்னா புக் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஏன்னா நீ லைப்ரரிக்குலாம் போய் என்னத்த கிழிச்சேன்னு தெரியல. பெரியார் மேடையில அவர் சரியா? பேசாத பேச்சாங்க. போய் படி. உங்கள யார் வேண்டான்னு சொன்னாங்க? என்னவோ இவங்க பூட்டி வச்சுக்கிட்டாங்களா? சரி. அப்படியே நாங்க பூட்டியே வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்கங்க. அப்ப இதெல்லாம் நீ எங்கருந்து எடுத்த? இப்ப நீ பேசுற இல்ல? பெரியார் வந்து அ ம பெண்களை வந்து இவ்வளவு இழிவுபடுத்தி பேசிட்டாரு. பெரியார் வந்து உனக்கு ஒரு ஆணுக்கு வந்து காம இச்சை ஏற்பட்டால், அவன் வந்து என்ன பண்ணலாம்னா, தன்னுடைய அம்மாவோடோ, தன்னுடைய உடன் பிறந்த தங்கைகளோடோ, சகோதரிகளோடோ வந்து தன்னுடைய காம இச்சையை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாருன்னுலாம் இவ்வளவு கேவலமா நீ வந்து பொய் சொல்றல்ல நீ. அப்ப அந்த பொய்யெல்லாம் நீ எங்கருந்து எடுத்த? நாங்க தான் பூட்டி வச்சுட்டோம்லப்பா. பெரியாருடைய புத்தகங்கள், எழுத்துக்கள் எல்லாத்தையும் நாங்க பூட்டி வச்சுட்டோம். இப்ப நீ இதெல்லாம் எங்க இருந்து எடுத்த? எங்க இருந்து எடுத்தன்னு சொல்லு. இல்ல WhatsAppல அப்ப தான் வருது. இதுல இருந்தே வந்து ஏங்க ஒரு ஒரு அறியாத புள்ள WhatsAppல இருந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அத தான் நான் பேசுறேன்னு சொன்னா பரவாயில்லங்க. ஒரு கட்சியினோட தலைவனி, நீ வந்து WhatsApp வரலாறுலாம் நம்பி தான் கட்சி நடத்திட்டு இருக்கியா? அவ்வளவுதானா நீ? இல்லையா? அப்போ நீ வந்து பெரியார் இஸ்லாமியர்களை வந்து இப்படி பேசிட்டாரு, அவரு இப்படி பேசிட்டாரு, சிறுபான்மை இப்படியெல்லாம் கதை விட்ட நீ, இஸ்லாமியர்களை பத்தியும், கிறிஸ்தவர்களை பத்தியும் எவ்வளவு அசிங்கமா நீ பேசின. அவர்கள் சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்னியா இல்லையா? அ? ஒரு ஓட்டுக்காக அவங்க உனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களேன்ற ஆத்திரத்துல நீ என்ன பண்ற? இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களாக இருக்கிறவர்களே அவங்கள வந்து நீ என்ன பண்ற? சாத்தானின் பிள்ளைகள்னு நீ சொல்ற. இது யாருடைய மொழி இது? யாருடைய மொழி இது? ஏன் சொன்னலாம் விளக்கம் ஆர்எஸ்எஸ்னுடைய மொழி. குடுத்தாருல. ஏன் ஏங்க சொன்னீங்க? அவர் விளக்கம் குடுக்குறாரு, வெங்காயம் குடுக்குறாரு. அதெல்லாம் வேற. சொன்னியா இல்லையா? சொன்னியா இல்லையா? எப்படி நீ வந்து அவ்வளவு அருவருக்கத்தக்க வார்த்தையை எப்படி பயன்படுத்துற? எப்படி பயன்படுத்துற நீ? அப்போ உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன ஃபீட் பண்ணியிருக்காங்களோ அவங்க, அத தான் நீ இப்ப வந்து வெளியில வந்து வாந்தி எடுத்துட்டு இருக்க. சரியா? அது விடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? நாம் தமிழர் கட்சியில இருக்கணும்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணணும்? இஸ்லாமியர்களா இருந்தாலும், கிறிஸ்தவர்களா இருந்தாலும் நீங்க தாய் மதத்திற்கு திரும்பணும்னு அவர் பேசியிருக்கிறாரு. அதை கண்டித்து திருநெல்வேலியை சார்ந்த அவங்க கட்சியினுடைய பொறுப்பாளரான ஒரு ஷேக் அப்துல்லான்னு சொல்லிட்டு ஒரு தம்பி வந்து என்ன பண்றாரு? வெளிப்படையா வந்து சமூக வலைத்தளத்துல அத சொல்றாரு. இத மாதிரி வந்து அவர் பேசுறாரு. அதை கண்டிக்கிறோம் நாங்க வெளியேறுறோம்னு சொல்லிட்டு. அப்போ தாய் மதம் திரும்புங்கள்ன்ற அந்த வார்த்தை யாரோடது? யாரோட வார்த்தை? யாரோட கொள்கை அது? யாரோட வேலை திட்டம் அது? சாதி இழிவு நீங்க இங்க மதம் மாறினாங்க அப்படின்னு சீமானி இன்னைக்கு தாய் பேசிட்டாங்க. மதம் இருங்க. தாய் மதம் திரும்புங்கள். இது யாரோட முழக்கம்? யாருடைய செயல் திட்டம்? ஆர்எஸ்எஸ் ஓட செயல் திட்டமா இல்லையா? அத நீ எப்படி சொல்ற அப்போ? நீ எப்படி சொல்ற? நீ தமிழ் தேசியம் தானே கட்டமைக்க வந்த? தமிழ் தேசியம் தானே. அப்ப உன்னுடைய தமிழ் தேசியத்துல தான் இதெல்லாம் வருதா? அப்ப இதெல்லாம் தான் தமிழ் தேசியம்னு சொல்லியிருக்காங்களா இங்க? இல்ல இஸ்லாமிய மதம், அரேபிய மதம், கிறிஸ்தவ மதம், ஐரோப்பிய மதம் ஆமா. இன்னும் அப்படின்னு பேசினாரு. சரி. தமிழர்கள் வந்து வர்றதுன்னா தாய்மொழி திரும்புங்க. சரி, இந்து மதம் என்ன மதம்? சொல்லுங்க. இந்து மதம் என்ன மதம்? இந்து மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதம் சைவம், இருக்கிறதா? மால்யம் அதுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் கலவை. உனக்கு இந்து மதம்னு பேர் கொடுத்ததே ஒரு வெள்ளைக்காரன் தான். அத வந்து உங்களுடைய இல்ல இந்து குருநாதர் மதம் அவங்க ஏற்கலையே. இருங்க. உங்களுடைய இவங்க நாம் தமிழர் கட்சி நாம் வந்து தமிழர் இந்து கட்சி மதத்தை ஏற்கல. இருங்க. நாம் தமிழர் கட்சி வந்து முருகனை கடவுள் ஒத்துக்கிறாங்க. சைவம், மாலியம் இது எல்லாத்தையும் தமிழ் படுத்தி சொல்றாங்க. அவ்வளவுதான். அவன் எல்லாத்தையும் சமஸ்கிருதத்துல வச்சிருக்கான். நீ எல்லாத்தையும் தமிழ்ல சொல்லிட்டு இருக்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல இங்க இந்துக்கள் இருக்காங்கல்ல. இருக்காங்கங்க. இந்துக்கள் இல்லைன்னு யாருங்க சொன்னா? யாரு சொன்னா இங்க இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு? ஆனா சைவர்கள் வந்து அவங்கள வந்து இந்துக்கள்னு ஒத்துக்கிறாங்களா? நீங்க வந்து கர்நாடகாவுல போய் கேட்டு பாருங்க. சைவர்கள் ஒத்துக்கிறாங்களா அவங்க? சொல்லுங்க. அதுக்குள்ளேயே எவ்வளவு வேறுபாடு இருக்கு. பார்ப்பனர்களை வந்து இந்துக்கள்னு சொல்லிட்டு இந்துக்கள் யாருமே அதாவது இத பத்தி சரியாக நல்லா புரிஞ்சவங்க யாருமே பார்ப்பனர்களை இந்துக்களை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வைதீகர்கள். வைதீகர்கள் அவங்க. அவங்க மதம் அப்படின்றது வேதம் தான் அவங்களுடைய மதம். இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் நாங்க தான் பாதுகாப்புன்னு திமுக சொல்றாங்க. ஆனா அது இப்படி இல்ல. நான் தான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. அதுக்காக அந்த உதாரணத்தை சொல்றாரு. அதை இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்லணும். நீ சொல்லிக்க கூடாது. சரியா? உன்னை கண்டித்து மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா என்ன பேசியிருந்தாருன்றத இப்ப சமூக வலைத்தளத்துல நீங்க போய் எடுத்து பாருங்க. வெப்சைட்ல போய் எடுத்து பாருங்க என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தௌஹீத் ஜமாத் அவங்க வந்து திமுகவுக்கு ஆதரவாளர்கள் அவங்க. இவராவது கூட்டணியில இருக்காருப்பா பேசினாருன்னு சொல்லலாம். தௌஹீத் ஜமாத் அமைப்பு அவங்க உன்னை கண்டிச்சாங்களா இல்லையா? அப்புறம் என்ன நீ வந்து இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா இருக்க நீ? அதுவும் அந்த மக்கள் சொல்லணுங்க. ஓட்டு போடுறாங்க. திமுகவுக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் வருதுன்னு சொன்னா அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை திமுக பெற்றிருக்கிறது. ஆனா இப்ப பல முக்கியமான விஷயங்கள்ல இருந்து திசை கண்டிப்பா, கண்டிப்பாக இது எல்லாமே தேவையில்லாத ஆணி. யாரு? இந்த சீமானெல்லாம் தேவையில்லாத ஆணி. ஆனா வேற வழியே கிடையாது. மக்களை குழப்பும்போது நம்ம அதுக்கு கொஞ்சம்
தெளிவுபடுத்த வேண்டிய கடமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஏன்னா இன்றைக்கு ஒன்றிய அரசு கிட்ட நம்ம போராடி பெற வேண்டிய உரிமைகள் எவ்வளவோ இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யுஜிசியினுடைய புதிய விதிகள் வந்து நம்முடைய உயர்கல்வி கட்டமைப்பையே வந்து சீரழிக்கிற மாதிரியான புதிய விதிகளை வந்து யுஜிசி வந்து நடைமுறைப்படுத்துது. அப்ப அதை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டம் வந்து இன்னைக்கு நமக்கு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தனி தீர்மானம், அரசினர் தீர்மானம் சட்டமன்றத்துல கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்காங்க. அத நாங்க வந்து ஏத்துக்க முடியாது. இதை வந்து நீங்க வந்து திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு. துணைவேந்தர் நியமனத்துல ஆளுநருக்கு அதிகாரத்தை நிலைநிறுத்தி இருக்கிறது இன்றைக்கு யுஜிசியினுடைய அந்த புதிய திருத்தம் அப்படிங்கிறது. துணைவேந்தர் நியமனம் மட்டும் கிடையாது. பல்கலைக்கழகத்தினுடைய அத்தனை ஊழியர்கள், அங்க இருக்கிற எல்லாருடைய நியமனமுமே இனிமே வந்து ஆளுநரினுடைய கட்டுப்பாட்டுல வரும். எந்த கல்லூரியில வந்து நீ வந்து என்ன பாடத்தை வைக்கலாம் அப்படின்றது உள்பட வந்து ஆளுநர் தான் முடிவு பண்ணலாம். அப்போ எந்த அதிகாரமுமே ஆளுநருக்கு கிடையாது அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொன்னதற்கு மாற்றாக ஒரு திட்டத்தை, ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து யுஜிசி வந்து ஒரு புதிய விதிமுறைகளை கொண்டு வருதுன்னு சொன்னா, அதை எதிர்க்க வேண்டிய எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இது அதாவது கல்வித்துறையில் வந்து கொண்டு வருகின்ற அத்தனை திருத்தங்களுமே, ஒன்றிய பாஜக கொண்டு வருகிற திருத்தங்களுமே தமிழ்நாட்டை குறிவைத்து தான். ஏன்னா தமிழ்நாடு தான் இன்றைக்கு கல்வியில் முன்னணியில இருக்கிற மாநிலமாக இருக்கிறது. உயர்கல்வியில நம்ம தான் மேல இருக்கோம். நம்ம தான் உயர்ந்திருக்கிறோம். அப்ப இது எல்லாத்தையும் எப்படி கெடுக்கிறது? அப்ப இதுக்கெல்லாம் இந்த ஆளு துணை போயிட்டு இருக்காப்ல. அதுதான் பிரச்சனைங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப யாரையாவது இப்ப ஆளுநர் ரவி வந்து சட்டமன்றத்துல இருந்து வெளியேறாருன்னா, அவர் கிளம்பும்போதே வெளியில வந்துடுறதுன்ற முடிவோட தான் அவர் போறாருன்னு வச்சுக்கோங்க. அது வேற. சும்மா அப்படி போயிட்டு போயிட்டு வந்துடுறாரு. சரியா? இவர் உடனே சொல்றாரு. இவர் ஆளுநர் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்தை மதிக்காமல் வெளியேறியதெல்லாம் இந்த சீமானுக்கு பெரிய விஷயமாலாம் கிடையாதுங்க. ஏன்னா இவர் தான் தமிழ்த்தாய் வாழ்த்தை ஏத்துக்க மாட்டார்ல. சரியா? இவருக்கு வந்து புதுவையினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து தான் பிடிக்குமே தவிர, தமிழ்நாட்டினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து பிடிக்காது. பாரதிதாசன் பாடல்ன்ற அடிப்படையில தானே போட்டதா சொல்றாங்க. பாரதிதாசன் யாரு? பாரதிதாசன் யாரு? எங்க இருந்து வந்தாரு? சொல்லுங்க. பாரதிதாசன் யாருன்னு சொல்லுங்க. அவரு திராவிட கவிஞருங்க. பெரியாரினுடைய அத்தனை கொள்கைகளுக்கும், அத்தனை கருத்துக்களையும் தன்னுடைய பாடல் மூலமாக உயிர் கொடுத்தவர் பாரதிதாசன். பெரியாருடைய கருத்துக்களை கவிதைகளால் பாடியவர் பாரதிதாசன். அவர் ஒரு திராவிட கவிஞர். வெக்கமா இல்ல உனக்கு? இல்ல அதுவும் சொல்றாருல்ல, என்னுடைய முன்னோர்கள் செய்த தவறை நான் செய்ய மாட்டேன். யார் அவரோட முன்னோர்கள்? யார முன்னோர்கள்னு சொல்றாரு? பல தலைவர்களை வரிசைப்படுத்துறாரு. ஆ. அது பெரியார் யாரை இருங்க. அவர் சொன்ன அவருடைய முன்னோர்களில் யாரை திராவிட இயக்கம் மறைத்திருக்கிறது? யாருடைய பங்களிப்பை எல்லாரையும் குறைத்து மதிப்பிட்டு இருக்கிறது? நீங்க எல்லாரையும் வந்து மறைச்சிட்டு பெரியாரை மட்டும் புனிதப்படுத்துறாங்க. இருங்க. இவருடைய குருநாதராக, தமிழ் தேசியத்தினுடைய தந்தையாக இவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களுக்கு சிலை வைத்தது யார்? சிலை வைத்து அவரை வந்து சிறப்பு செய்தது யார்? கலைஞர் தான் வச்சாரு. அவர் திராவிட இயக்க தலைவர் தானே கலைஞர். சரி. அப்போ அதே மாப்போசி சட்டமேலவை வந்து உறுப்பினர் ஆகும்போதோ, அல்லது வந்து சட்டமேலவைக்கு தலைவராக இருக்கும், மேலவைக்கு தலைவராகும் போதோ, யாரு எம்ஜிஆரோ அல்லது கலைஞரோ எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதுவும் வந்து திராவிட இயக்கத்தினுடைய பின்புலத்துல தானே. சரி. ஆதித்தனார், தமிழர் தந்தை சிப்ப ஆதித்தனார் அவர்கள், அவர் வந்து எந்த அமைச்சரவையில வந்து எந்த அமைச்சரவையில் இடம் வகித்தார்? இருங்க சொல்றேன். இவங்களை எல்லாத்தையும் என்ன அப்படி பண்ண முடியாதுங்கிறார். அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆதித்தனார் எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, மாப்போசி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவங்களுக்கு எல்லாம் வந்து திறமை பத்தாது, அவங்களுக்கு எல்லாம் வந்து அறிவு பத்தாது, நான் தாண்டா பெரியவன் அவங்கள விட, அவங்க எல்லாம் ஏமாளிங்க. சரியா? அவங்க எல்லாம் ஏமாந்துட்டாங்க, அவங்களுக்கு கொள்கை தெளிவு கிடையாது. இருங்க, அதனால வந்து ஏமாந்து போயிட்டாங்கன்னு இவர் சொல்ல வர்றாரு. அவ்வளவுதான். இவரை மாதிரி இந்த தலைவர்கள் எல்லாம் இழிவுபடுத்துகிற ஒரு ஆளை இனிமே எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. யாரெல்லாம் தன்னுடைய தலைவர்களாக இவர் சொல்லிக்கிட்டே இருக்காரோ அத்தனை தலைவர்களையும் இவர் தான் இழிவுபடுத்துறார். நீங்க யோசிச்சு பாருங்க. மாப்போசியை பற்றி இத்தனை விமர்சனங்கள் கடுமையாக இதற்கு முன்னால் யாராவது பேசியிருக்கோமா நாங்க? அவருடைய பங்களிப்பை மட்டுமே தான் நாங்க வந்து பேசி, அவருடைய பெருமைகளை மட்டும்தான் பேசிட்டு வந்திருக்கோம். எல்லை போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பை யாராலையுமே மறுக்க முடியாது. அதெல்லாம் நாங்க பேசியிருக்கோம், இல்லைன்னு சொல்லல. அவருடைய தமிழ் ஆற்றல், அவருடைய தமிழ் புலமை எல்லாத்தையுமே வந்து பாராட்டி பேசிக் கொண்டிருந்த திராவிட இயக்கத்தர் இன்றைக்கு மாப்போசி மீது கடுமையான விமர்சனங்களை நாங்க வைக்கிறோம், ஆதாரத்தோடு வைக்கிறோம். மாப்போசியினுடைய செங்கோல் இதழ், அவர் நடத்திய செங்கோல் இதழில் இருந்தே தோழர் வாலாசா வல்லவன் அவர்கள் வந்து அவ்வளவு ஆதாரங்களோட திரட்டி தர வேண்டிய சூழலை உருவாக்கியது யார்? இந்த சீமான். இந்த சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு இன விடுதலைக்கான, தேசிய இன விடுதலை, தமிழர் விடுதலைக்கான ஒரு படையை கட்டி, ஒரு பெரிய ஒரு நாட்டினுடைய இராணுவத்தை, சிங்கள பேரினவாதத்தையே எதிர்த்து நின்ற மாவீரன் விடுதலை புலிகளினுடைய தலைவர், தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவர் என்னவோ வந்து முனியாண்டி விலாஸ் மெஸ் நடத்தின ஆள் மாதிரி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான் இவன்.
என்னைக்காவது யாராவது அந்த மாதிரி பேசியிருக்காங்களா அவரை பத்தி? சிங்களன் கூட அந்த மாதிரி பேசினது இல்லைங்க. சிங்களன் கூட பிரபாகரனை இழிவுபடுத்தி எங்கேயுமே பேசினது கிடையாது. அவருடைய வீரத்தை மதிக்கிறவனா தான் அங்க இருந்திருக்கான். இவன் கேடுகெட்ட சிங்களவனா இருக்கான். ரொம்ப கடுமையா பேசுறீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.